நான்வெஜ்ஜுக்கு வந்து என்னென்னலாம் சமைக்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இறால் வந்து வாங்கி 2 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தனால ஜில்லுன்னு இருந்துச்சு. அதை எடுத்து வெளியில் வச்சு தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டு பண்ணியும் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காலையில் வந்து டிஃபனை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு காலையிலேயே வந்து இட்லியை வச்சு தக்காளி சட்னி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த வேலை பார்த்தாச்சு. ஏன்னா அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் நம்ம வந்து மெதுவாக வந்து நம்ம பாட்டு சமைச்சிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலையை பார்த்துட்டு காலை டிஃபனையும் முடித்தாச்சு. இது வாங்க இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே என்னென்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 2 லெக்கு வாங்கியிருக்கோம் தந்தூரி மாதிரி செய்கிறதுக்கு. இது வந்து இறால் கிரேவி செஞ்சுருவோம். இது வந்து மட்டன் எலும்பு. இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி தால்ச்சா தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் பிரியாணிக்காண்டி சிக்கன் இருக்குது. இங்கே தால்ச்சாவுக்காண்டி பருப்பு வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தால்ச்சாவுக்கு வந்து நம்ம குக்கரில் பருப்புலாம் வேக வச்சுருவோம். இப்போ இதில் வந்து நான் துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன். அதோடு அந்த எலும்பையும் போட்டு நல்லா அலசி விசில் போட்டுருவோம். இப்போ பருப்பு எலும்புலாம் கழுவியாச்சு. இதில் என்னென்ன போட்டு நான் வேக வைக்க போகிறேன் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்குருவோம். அது கூட வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். தூள் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம விசில் கூட்டுருவோம். இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி குக்கரில் வச்சாச்சு. விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த லெக்கை கழுவிட்டு இதை வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து ஓவன்லலாம் செய்யலாம், சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து மசாலா தடவை மேரினேட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே சிக்கனை வந்து கழுவிடுவோம். இப்போ நம்ம கிரில்லுக்கு மசாலா தடவை அதில் கொஞ்சம் இருக்குது. அதுலேயே நான் வந்து இப்போ பிரியாணிக்குள்ளே சிக்கனையும் இதில் போட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்து இதை மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துருக்கேன். மிளகு சீரக பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து இதை கொஞ்சம் ஊற வச்சுருவோம். உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பிரியாணி தாளிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து அப்படியே போடுறதுக்கு. சாம்பாருக்கும் நம்மளுக்கு வந்து விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளேயே நம்ம நிறையா வேலை பார்த்தாச்சு. பிரியாணிக்கு மசாலா தடவியாச்சு, கிரில்லுக்கு மசாலா தடவி வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், பாதி வேலை வந்து இது விசில் வரக்காட்டுமே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம் பிரியாணிக்கு.
இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கணும். இதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து அரப்பி ரைஸு, அதுக்கு வந்து ஒரு 4-5 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுபடி நம்ம பருப்பில் விசில் போயிடுச்சு, எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்து சாம்பாரையும் வந்து தாளிச்சாவையும் தாளித்து விட்ருவோம். நான் அந்த கேப்லேயே வந்து தாளிச்சாவுக்கு காய் நறுக்கிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு. அதுக்குள்ளாடி நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸ்டாக வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி கருவெல்லாம் விட்டுறக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னா முறுமுறுன்னு வர்ற மாதிரி இருக்கணும். வந்தோடனே நம்ம வந்து தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து தாளிச்சாவுக்கு வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் இன்றைக்கி நம்ம தாளிச்சா வைக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துலேயே வந்து பச்சை மிளகா தக்காளியும் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ கொஞ்சம் தேவைக்கு இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் பிரியாணி மசாலாலாம் சேர்க்க மாட்டேன். வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் சேர்க்குவேன். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும்.
சிக்கனையுமே இதில் சேர்த்துக்கணும். இதை வந்து தாளிச்சாவுக்கு ஏற்கனவே தண்ணி காய வச்சுருந்தேன். இப்போ காய் போட்டுருக்கேன். இதில் அதில் இப்போ வெங்காயம் தக்காளி ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், சாம்பார் பவுட்ரு, இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கணும். நான் வந்து 10 ரூபா தயிர் இருக்கும் பார்த்தீங்களா பேக்கெட்டு, அந்த பேக்கெட் தான் சேர்க்குறேன். ஒரு பேக்கெட். இது கொஞ்ச நேரம் இந்த கறி வந்து இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து இந்த மசாலாலே வேக வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருவோம். நான் வந்து இதில் 2 உலக்கு ரைஸ் போட்டேன். அதுக்கு வந்து 3 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு உலக்கு கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ்ன்றனால ஏற்கனவே ரைஸையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை மூடி வச்சுருவோம். வந்து ரைஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே ரைஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆச்சு. தண்ணி கொதிச்சு வச்சு ரைஸ் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்.
சாம்பாரும் காயெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து சாம்பார் வந்து நம்ம பார்த்து இதை கொஞ்சம் பார்த்து தான் கிண்டணும். ஏன்னா நமக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம தயிர் வெங்காயத்துக்கு சேர்த்துக்கணும். கூட வந்து பச்சை மிளகாய், தயிர் சேர்த்துக்கணும். அதோட வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கணும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும். ரொம்ப பார்த்து சேர்த்துக்கணும். நமக்கு தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த டைப்பில் வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம சிம்லேயே தான் பிரியாணியை வேக வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா பிடிச்சிரும். அதே மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு கிண்டணும் அப்படின்னாலும் ரைஸ் உடஞ்சிடும். பார்த்து மெதுவாக தான் கிண்டணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்குவோம். மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். அதாவது நம்ம பிரியாணி சாப்பிடும்போது இந்த ரைஸுங்களோட நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுருவோம். நீ தூக்குறாக்கில் வைக்கிறேன். சட்டி வச்சிடும். இப்போ நம்ம வந்து கீழே தோசைக்கல், பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே வந்து பிரியாணி சட்டியை வச்சிடணும். இப்போ அதுக்கு மேலேயும் வெயிட் வச்சுருவோம். நான் வந்து அந்த கல் தான் வைக்கிறேன். அடுப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம். நம்மளுக்கு வந்து தாழ்ச்சாவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
அந்த இருக்கு ஜீரகம் அதுக்குள்ளே. போடுங்க, அது என்ன காஞ்சிருச்சு. ஓ, என்ன காயலையா? ரொம்ப நேரமாக இருக்குது. இது என்னது? அது என்னது? எதுவுமே சொல்லாமல் குப்புற குட்டுறீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்ன சமையல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து சண்டேக்கான ஸ்பெஷல் வந்து இந்த லன்ச்சு தான்.